எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். 2 தீமோத்தேயு 2:21. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய என்னிடத்தில் நீ வந்தபோது உன்னை குறித்த தேவ திட்டத்தை செயல்படுத்த நீ பாத்திரவானாக மாறுகிறாய். ஒரு எஜமான் தன்னுடைய தேவைக்கென்று அநேக வேலைக்காரர்களை வைத்திருந்தாலும் தன்னுடைய முக்கியமான அலுவல்களையும் பிரதானமான காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் தனக்கென்று பிரியமான மற்றும் நம்பகமான வேலைக்காரனை தன் அருகில் வைத்திருப்பான். அந்த வேலைக்காரனும் தன் எஜமானுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, எதை செய்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று தன் எஜமானை குறித்து நன்கு அறிந்து வைத்திருப்பான். இப்படிப்பட்ட வேலைக்காரனைத்தான் அந்த எஜமான் எப்பொழுதும் நம்பி தன் வேலைகளை ஒப்பு கொடுப்பான். இன்றைக்கு நான் உன்னை அப்படி நம்பி என் பொறுப்புகளை உன்னிடம் கொடுக்கலாமா? எனக்கு எது பிரியம் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? எது என்னை துக்கப்படுத்தும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறாயா? என் ராஜ்யத்தின் பணிகளில் உன்னை எடுத்து பயன்படுத்துவதே என் நோக்கம். எனக்குரிய பாத்திரம் நீ, நான் பயன்படுத்துவதற்கு மாத்திரம் நீ. எனக்காய் எதையும் செய்ய ஆயத்தமா நீ? ஜெபம். பரிசுத்த பிதாவே, நீ எப்பொழுதும் எடுத்து பயன்படுத்துவதற்கு எப்பொழுதும் உம்முடைய நம்பிக்கையின் பாத்திரமாக எப்பொழுதும் வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.